ஷாப்பி ஆப்பில் நீங்களும் ஆர்டர் பண்ணணுமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கம்ப்யூட்டர்ஸ். இன்றைக்கி நான் உங்களுக்கான ஒரு சூப்பரான வீடியோவில் தான் வந்திருக்கேன். என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஷாப்பி ஆப்பில் வந்து எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட டெலகிராம் குரூப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஷாப்பி ஆப்பை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஷாப்பி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணும்போது உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் சிம்பிள் தான். ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ எப்படி வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி வந்து அட்ரஸ் ஆட் பண்ணுறது, எப்படி வந்து நம்ம ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி வவுச்சர் எப்படி வந்து அப்ளை பண்ணி நம்ம டிஸ்கவுண்ட்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரிய வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஷாப்பி ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக ப்ளே ஸ்டோர் போய்க்கலாம். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல ஷாப்பி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. SHOPE ஷாப்பி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோன்னா ஷாப்பியோட ஆப் வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ இதை நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டனால எனக்கு வந்து இந்த இடத்துல ஓப்பன் அப்படின்னு சொல்லி காமிக்குது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணுன்னா அதை இன்ஸ்டால் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஓப்பன் கொடுத்துட்டு உள்ளே போனதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு விண்டோ வரும். இதான் வந்து ஷாப்பியோட ஹோம் பேஜ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஹோம்லேயே வந்து கேட்டகரி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஒவ்வொரு டீலாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணாலே ஏகப்பட்ட டீல்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பேனர் ஆட்ஸ் மூலமாகவும் அவங்களே வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு டீலுக்குள்ளே உள்ளே வரும்போதே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டுடேஸ் ப்ரோமோஸ் அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ₹1 டீல், ₹49 டீல், 99 rupees டீல்ஸ், ₹199 டீல்ஸ், இந்த மாதிரி வந்து நிறையா வந்து ஷோ ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் நமக்கு எந்த டீல் வேணுமோ அந்த டீலை வந்து செலக்ட் பண்ணி பார்த்தோன்னா அதோட டைமிங்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. செகண்ட்ஸ் வந்து ஓடிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ₹1 டீல் வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ₹1க்கு என்னென்ன ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுறாங்க அப்படிங்கிற லிஸ்டிங் வருது. ஸோ இப்போ வந்து இது ஆஃபர் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு டைமிங் வந்து இங்கே மேலே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைமாக வந்து இதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தடுத்து எத்தனை மணிக்கு வந்து இந்த டீல்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்தந்த டைமுக்கு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி உள்ளே நீங்கள் வந்து இந்த ஆஃபரை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு இது வேணாம், நம்ம வந்து பிஸியாக இருக்கோம், நமக்கு வந்து இது வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஜஸ்ட் ரிமைண்ட் மீ அப்படின்றத வந்து நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரிமைண்டர் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து டீல் ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 3 நிமிஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணும். ஹோம் பேஜ் போயிடலாம். ஹோம் பேஜ் போய்ட்டு மீ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னு இந்த இடத்துல வந்து லாகின் அண்ட் சைன் அப் இந்த மாதிரி ஷோ ஆகுது. இதில் வந்து நம்ம ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பர்சனாக இருந்தால் லாகின் கொடுத்துக்கோங்க. இல்லை புதுசாக தான் சைன் அப் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஜஸ்ட் சைன் அப் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஃபோன் நம்பர் கேட்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஃபோன் நம்பரை வந்து என்ட்ரி பண்ணி நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஒரு கேப்சா கோடு வரும். ஸோ அந்த கேப்சா கோடை என்ட்ரி பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா ஒரு OTP வந்து உங்கள் மொபைலுக்கு வந்து சென்ட் ஆகும். அந்த OTP எடுத்து உள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ பாஸ்வேர்டை செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உள்ளே வந்துடலாம். அஸ் வெல் அஸ் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எதுவுமே வேணாம் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் வந்து கூகுள் ஐடி மூலமாகவும் உள்ளே வந்துடலாம். ஜஸ்ட் ஜிமெயிலோட பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் வந்து இதில் ஜிமெயிலே லிங்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டேனால நான் வந்து லாகின் கொடுக்குறேன். லாகின் கொடுத்தோன்னே என்னோடய மொபைல் நம்பர் வந்து ஷோ ஆகுது. கீழே வந்து என்னோடய பாஸ்வேர்டையும் நான் வந்து என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஸோ பாஸ்வேர்ட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து லாகின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து லாகின் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உள்ளே வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு பாஸ்வேர்டு மறந்து போச்சுன்னா கீழே லாகின் SMS அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அது மூலயமா கூட நீங்கள் வந்து OTP வச்சு லாகின் பண்ணிக்கலாம் உள்ளே. ஸோ இதை நம்ம லாகின் பண்ணி முடித்தோன்னா இது நம்மளோட டேஷ்போர்டு. இதில் நம்மளோட எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்ட் செட்டிங் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் செட்டிங்குள்ளே போயிட்டு மை ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட ப்ரொஃபைலை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எனக்கு நேம்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் நேம் இருந்தது. அதை நான் வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய நேமை வந்து நான் வந்து செட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி யூசர் நேமும் வந்து டிஃபால்ட்டு தான் இருந்தது. நான் அதை வந்து என்னோடய நேமை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ அடுத்து ஜெண்டர் வந்து செட் பண்ணிக்கலாம். பர்த்டே டேட்டு, தென் ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, இது எல்லாமே வந்து நம்மளால் வந்து இந்த இடத்துல வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை இவ்வளோ தான் ப்ரொஃபைல் செட்டிங். அடுத்து வந்து மை அட்ரஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது வந்து அட்ரஸ் செட்டிங். இந்த அட்ரஸ் செட்டிங் இதெல்லாம் நம்ம வந்து ஏன் ப்ரீவியஸாகவே முடிச்சு வச்சுக்க சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் ப்ரீவியஸாக முடிச்சு வச்சிட்டிங்கன்னா ஏதாவது ஆஃபர் டீல் க்ளோஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக வந்து அட்ரஸ் பேஜுக்கு போயிடும். நீங்கள் வந்து ஆஃபர் டீலை வந்து வெயிட்டிங்கில் வச்சுட்டு தான் நீங்கள் அட்ரஸ் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டீல்ஸ் வந்து மிஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டீல்ஸை வந்து க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக வந்து உங்களுக்கு கிளிக் ஆகும். ஸோ இப்போ இந்த மை அட்ரஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு
இது நான் ஆல்ரெடி வந்து என்னோடய அட்ரஸ் இந்த இடத்துல ஆட் பண்ணிவிட்டேன். உங்களுக்காக வந்து நான் வந்து எப்படி அட்ரஸ் ஆட் பண்ணணும்னு சொல்லி மறுபடியும் ஷோ பண்ணுறேன். ஸோ இதில் நியூ அட்ரஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். நேம் கேட்கும், இதில் நம்மளோட நேம் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபோன் நம்பர் கேட்கும், நம்மளோட ஃபோன் நம்பர் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பின்கோடு. நீங்கள் பின்கோடை ஜஸ்ட்டு வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிங்கனாலே அது வந்து என்ன ஸ்டேட்டு என்ன டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே டிஃபால்ட்டாக வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸோ அடுத்து இந்த இடத்துல வந்து ஃப்ளாட் நம்பர், நம்மளோட வீட்டோட நம்பர் வந்து இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிடுங்க. அடுத்து வந்து ஏரியா நேம் வந்து இந்த 4th ஸ்ட்ரீட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அதான் வந்து ஏரியா நேம். இப்போ 4th ஸ்ட்ரீட் 5th ஸ்ட்ரீட் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏரியா நேமை வந்து ஃபுல்லாக வந்து இதில் என்ட்ரி பண்ணிடுங்க. அடுத்து வந்து லேண்ட்மார்க், உங்களுக்கு நியர்பையாக இருக்கக்கூடிய லேண்ட்மார்க், ஏதாவது ஒரு பெரிய லேண்ட்மார்க்கை வந்து என்ட்ரி பண்ணிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெம்பிள் இருக்கலாம், இல்லை ஒரு சர்ச் இருக்கலாம், இல்லை ஒரு மாஸ்க் இருக்கலாம், ஆர் அதர்வைஸ் வந்து ஏதாவது ஒரு பெரிய நியர்பை வந்து ஒரு பேங்க் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து லேண்ட்மார்க்கு. ஸோ அதில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் இங்கே என்ட்ரி பண்ணிடுங்க. லேபிளில் வந்து ஒர்க்குனா வீட்டில் இருக்க ஹோமில் நீங்கள் வந்து ஆஃபீஸில் வாங்க போகிறீங்க பார்சல் அப்படின்னா ஒர்க் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி செட் பண்ணிடுங்க. வீட்டிலேருந்து தான் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா ஹோம் அப்படின்னு சொல்லி செட் பண்ணிடுங்க. ஸோ உங்களோட அட்ரஸ் இதான் டிஃபால்ட் அட்ரஸான்னு கேட்குது. எஸ்னா எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அட்ரஸ் வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அப்டேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஆர்டர் போடுறப்ப ரொம்ப வந்து ஈஸியாக வந்து நம்மளால் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்து வந்து லாங்குவேஜ் வந்து இப்போதைக்கு 2 லாங்குவேஜ் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து இங்கிலீஷ், இன்னொன்று வந்து ஹிந்தி. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பேங்க் அக்கௌண்ட்ஸ் அண்ட் கார்ட்ஸ், இது உங்களோட விஷயம். இது தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை சிஓடி தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இது நார்மலாகவே இதை ஆட் பண்ண தேவையில்லை. ஆனால் உங்களுக்கு வந்து ஏதாவது ரீஃபண்ட் ரிக்வஸ்ட்டு இல்லை ரிட்டர்ன் ரிக்வஸ்ட் போட்டிங்க அப்படின்னா இதில் டீட்டெயில் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து பேங்க்கில் வந்து க்ரெடிட் ஆகும். ஸோ அதுக்காக தான் இது. நம்ம அது ரிட்டர்ன் பார்ட்டு பார்க்குறப்ப பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு ஆர்டர் வந்து எப்படி ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஜஸ்ட்டு வந்து நான் வந்து ஹோமுக்கு போய்க்கிறேன். இப்போ எனக்கு வந்து ஒரு க்ளூ கன் வந்து நீடட் இருக்குது. நான் அந்த க்ளூ கன் தான் இன்றைக்கி ஆர்டர் போட போகிறேன். ஸோ க்ளூ கன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து என்னென்ன வவுச்சர்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மீள போய்ட்டு மை வவுச்சர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மை வவுச்சர் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோன்னே ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 டைப் ஆஃப் வவுச்சர்ஸ் வந்து இருக்குது. அதோட எக்ஸ்பைரி டேட் வந்து இன்னும் ஒரு நாள் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து ஷோ ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் 50% ஆஃப், மினிமம் ஸ்பெண்ட் 49 ருபீஸ். அதாவது 49 ரூபாய்க்கு நான் வந்து ஒரு பொருளை வந்து ஆர்டர் போட போகிறேன், ஒரு ஐட்டம் ஆர்டர் போட போகிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து 50% என்னால் வந்து ஆஃபர் எடுத்துக்க முடியும். மேக்ஸிமம் அமௌண்ட் 50 ருபீஸ் வரைக்கும் என்னால் வந்து எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ இப்போ நான் வந்து இதில் எவ்வளோக்கு போகிறேனோ அதில் வந்து மினிமமாக 49 ரூபா கழிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 100 ருபீஸ்க்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து 50 ருபீஸ் வந்து அதில் வந்து டிஸ்கவுண்ட் ஆகும். ஸோ அடுத்த ஆஃபர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்பெண்ட் வந்து 99 ருபீஸ். அதாவது என்னோடய மினிமம் ஆர்டர் வந்து 99 ருபீஸ்க்கு இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் என்னால் வந்து 75 ரூபா வரைக்கும் கூப்பன் எடுக்க முடியும். ஸோ இதான் அதுக்கான அர்த்தம். ஸோ அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ் வந்து ஆஃப் கொடுக்குறாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மினிமம் ஸ்பெண்டிங் அமௌண்ட் வந்து 299 ருபீஸ். 299 ரூபா நான் மினிமம் வந்து அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னா என்னால் வந்து அப் டு 150 வரைக்கும் ஆஃபர் வந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 4th ஆப்ஷன் ஒன்று இருக்குது. 4th ஆஃபர் 50% ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மினிமம் ஸ்பெண்டிங் அமௌண்ட் வந்து 199 ருபீஸ். 199 ருபீஸ்க்கு நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதில் 50% வந்து என்னால் எடுத்துக்க முடியும். அப் டு 125 அப்படின்னா நீங்கள் 250 ருபீஸ்க்கு ஒர்த்தாக உள்ள ஒரு ப்ராடக்ட் போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 125 ருபீஸ் வந்து லெஸ் ஆகிடும். ஸோ இதான் வந்து வவுச்சர்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் உள்ளே போயிட்டு க்ளூ கன் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ நிறையா டைப்ஸ் ஆஃப் க்ளூ கன்லாம் இங்கே வந்து வருது. ஸோ இதில் ஒன்று வந்து சோல்ட் ஆகிருக்கு. 5 ஸ்டார் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அந்த ஒரு இதுக்குமே. ஸோ இந்த மாதிரி ரிவ்யூ வந்து செக் பண்ணி வாங்கினோம்னா நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ 2 சோல்டு இந்த இடத்துல நமக்கு வந்து காமிக்கிது. இதை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து 4.5 வரைக்கும் 4 ஸ்டார் வரைக்கும் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பெட்டராக தான் இருக்குது. ஸோ இதில் ப்ராடக்டோட டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாம் ஓகே அப்படின்னா இதை வந்து நம்ம பை நவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். கொடுத்தோன்னே இது வந்து 229 ருபீஸ்க்கு வந்து ஷோ ஆகுது. ஸோ இதை நான் வந்து பை நவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஸோ இந்த இடத்துல வந்து டெலிவரி ஆப்ஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டெலிவரி சிஓடி சப்போர்ட்டில் டெலிவரிங்கிற கொரியர் மூலமாக நமக்கு வந்து வரும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அனதர் ஒன்று வந்து இகாமர்ஸ் கொரியர் வந்து கொடுத்துருக்காங்க. சிஓடி சப்போர்ட்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து டெலிவரி பார்த்திங்கன்னா 29 நவம்பர்லேருந்து 4th டிசம்பர் வரைக்கும் இருக்குது. இகாம் எக்ஸ்பிரஸ் வந்து 30th நவம்பர்லேருந்து 9th டிசம்பர் வரைக்கும் இருக்குது. ஸோ டெலிவரியே வந்து நம்மளுக்கு சீக்கிரம் வர மாதிரி இருக்குது. அதனால் வந்து நான் டெலிவரியே சூஸ் பண்ணிக்கிறேன். இகாம் எக்ஸ்பிரஸ் வேணாலும் இகாம் எக்ஸ்பிரஸும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு லாஜிஸ்டிக்ஸ் சூஸ் பண்ணுற ஆப்ஷனும் நமக்கு வந்து இங்கே கொடுக்குறாங்க. ஸோ நான் டெலிவரியே சூஸ் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த இடத்துல வந்து ஷாப்பி வவுச்சர் அப்படின்ட்டு இதை நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் எடுக்க முடியும். இதை நீங்கள் அப்ளை பண்ணலைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்காது. ஸோ கேஷ் ஆன் டெலிவரி பேமெண்ட் மெத்தட் வந்து கேஷ் ஆன் டெலிவரி டிஃபால்ட்டாகவே இருக்குது. நீங்கள் பேங்க்கில் பே பண்ணணும்னா இங்கே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த இடத்துல வந்து நான் கேஷ் ஆன் டெலிவரி தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி ஷாப்பியோட வவுச்சர் வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல அப்ளை பண்ணணும். அப்படி நீங்கள் அப்ளை பண்ணாமல் ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்துட்டிங்கன்னா 229 rupeesக்கு தான் வந்து ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நான் ஷாப்பி வவுச்சரை வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் மேக்ஸிமம் என்னால் எதை வந்து அப்ளை பண்ண முடியுமோ அப்படின்னு சொல்லி பார்க்குறதா 199 rupeesக்கு வந்து 125 rupees வந்து ஆஃபர் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து 229 rupees வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கனால நான் ஃபஸ்ட்டு இதே நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்கள் ரெண்டாவது இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப் டு வந்து 75 தான் கிடைக்கும். ஸோ அப்ளை ஆனோன்னு உங்களுக்கே தெரியும். அதாவது 75 மட்டும் தான் நம்மளால் வந்து ஆஃபர் எடுத்துக்க முடியுது. ஸோ அதே வந்து நம்ம 229 ஸ்பெண்ட் பண்ணனால நான் வந்து 199 மினிமம் ஸ்பெண்டிங் அமௌண்ட் அதை வந்து நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஸோ கொடுக்கும்போது இப்போ நான் பே பண்ண வேண்டிய வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 114 மட்டும்தான். ஸோ 114 மட்டும் நான் பே பண்ணி இந்த க்ளூ கன்னை வந்து நான் வந்து வாங்க முடியும். ஸோ இப்போ நான் வந்து இதை ப்ளேஸ் ஆர்டர் சொல்லி கொடுத்துறேன். ஸோ இதை கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடுச்சு. இந்த இடத்த கிளிக் பண்ணி பார்த்தோன்னா மேற்கொண்டு வந்து நம்ம ஆர்டர் டீட்டெயில் வந்து நம்மளால் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ இப்படி தான் வந்து வவுச்சர் வந்து அப்ளை பண்ணணும். ஒன்ஸ் வந்து ஷிப்பர் வந்து ஷிப் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஷிப்பிங் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே அப்டேட் ஆகிடும். ஸோ நம்ம வந்து ஏற்கனவே போட்ட வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஷிப்பிங் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்துக்க முடியும்னு சொல்லி. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து எப்படி வந்து ஒரு பார்சலை வந்து ட்ராக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் ஒவ்வொன்றும் உங்களை தேடி உங்கள் மொபைலுக்கே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இது போன்ற சூப்பரான வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பபாய்.